So first we will start with OLAP versus OLTP. Okay, so online analytical processing applications, online transaction processing applications அப்படின்னு ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். இப்போ சில நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய ஸ்டாட்டிக் டேட்டாலாம் நமக்கு கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் இல்லை ஒரு வீடியோ இல்லை ஒரு இமேஜ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிங்கிள் ஃபைல், இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் கண்டென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம வந்து ஷேர் பாயிண்ட்ல ஸ்டோர் பண்ணலாம், ஒன் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணலாம், இது எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அது வந்து வீடியோ, ஆடியோ அண்ட் இமேஜஸ் இதெல்லாம். பட் வந்து ஒரு டேட்டா வந்து டிரான்சாக்ஷனல் டேட்டா. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து டிராவல் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் analytical processing systems OLAP ன்னு இருக்கு. Then we have OLTP, online transaction processing. இப்போ ஜென்ரலா வந்து டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மூவி தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சம் ஒன் வில் பி புக்கிங் அ டிக்கெட் அந்த சீட். அதே மாதிரி இப்போ டிராவல் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து அந்த ட்ரெயின்ல வந்து அந்த பர்டிகுலர் சீட் வந்து புக் பண்ணுவாங்க, நாளைக்கு இட் வில் சேஞ்ச். இந்த டிரான்சாக்ஷன் வந்து இட் வில் பி கைண்ட் ஆஃப் ரெகுலர்லி ஹேப்பனிங் திங். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒரு சிஸ்டம்ல வந்து ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ டிரான்சாக்ஷனல் சிஸ்டம் ரெக்கார்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்? இப்போ வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னாலே வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்மால், ஸ்மால் டிஸ்கிரீட் அண்ட் இட் வில் பி a small unit of work. ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணுறோம், இல்லை ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம், இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன். ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஃபைல் அனுப்புகிறோம், இட் இஸ் அ டிரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷன்ன்றது ஒரு சின்ன விஷயம், ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டியை வந்து நம்ம பண்ணுறது. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கொரியர் அனுப்புகிறோம், அது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சா. ஒரு பேங்கிங் சிஸ்டமில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறோம், அது வந்து இட் இஸ் அ டிரான்சாக்ஷன். பட் இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இட் கேன் பி ரீட்டைலாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் பேமெண்ட்டை ட்ராக் பண்ணுற விஷயமா இருக்கலாம், இல்லை கன்சியூமர்ட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்காக இருக்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன்ன்றது இட் இஸ் அ ஸ்மால் டிஸ்கிரீட் யூனிட் ஆஃப் ஒர்க். இது வந்து ஒரு கம்பெனியோடைய பிரைமரி ஃபங்க்ஷன். ஒரு பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஓஎல்டிபியில் வரும். இப்போ ஓஎல்டிபி அப்படின்னும் போது நிறைய வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சின்ன சின்னதாக வந்து நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா lot of people will be traveling today using train, tomorrow some set of other people will be traveling. இந்த மாதிரி இது நடந்துகிட்டே இருக்கும். ஹை வால்யூம் ஆஃப் டேட்டா. உங்களுக்கு வந்து மேபி ஐ வுட் சே ஹை வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹை வால்யூம் ஆஃப் டேட்டா. நிறைய டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும், ஹை வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். தென் ரொம்பவே குயிக்காக நடக்கும், ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஒருத்தவங்களுக்கு மணி அனுப்புகிறோம், இல்லை வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஹேவ் எ வெரி ஃபாஸ்ட் ரிசல்ட். நிறைய சின்ன சின்ன டேபிள்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவரால் வந்து நம்பர் ஆஃப் சிட்டிஸ் வந்து அந்த புக் மை ஷோலையோ இல்லை டிக்கெட் நவுலையோ போனீங்க அப்படின்னா என்ன கம்ப்ளீட் சிட்டிஸ் லிஸ்ட் இருக்கும், அது ஒரு டேபிளாக இருக்கும். இப்போ இந்த டேபிள்ல இருந்து அந்த லொக்கேஷன்ல வந்து என்னென்ன சினிமாஸ் தியேட்டர்ஸ் இருக்கு அப்படின்றது லிஸ்ட் இருக்கும். அதுல என்னென்ன மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகுது, தென் அதுல வந்து சீட் லே அவுட் எப்படி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க, இப்போ இன்னொரு டேபிளுடைய கீ வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் அவங்க லிங்க் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு டிக்கெட் நவ் சைட்லயோ இல்ல புக் மை ஷோ, டிக்கெட் நியூ ஆர் புக் மை ஷோ எல்லாம் போறீங்க அப்படின்னா அதில் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் காமிக்கும். அது வந்து ஒரு டேபிள். அதுல நீங்க சென்னைன்னு செலக்ட் பண்ணோடனே அந்த லொகேஷன்ல இருக்கிற தியேட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுல என்னென்ன மூவிஸ் ரன் ஆகுது, அதுல எப்படி சீட் இருக்கு. ஸோ இது எல்லாமே தனித்தனியா நிறைய டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள் எல்லாமே லிங்க் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ மெனி டேபிள்ஸ் வில் பி தேர், மெனி டேபிள்ஸ் வில் பி லிங்க் டுகெதர் ஃபார் த பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரியல் டைம் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு இதே மாதிரி நிறைய சின்ன சின்ன நிறைய டேபிள்ஸாக வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹூ பாட் திஸ் பர்டிகுலர் மாடல் ஆஃப் டிவி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தென் இட்ஸ் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை. இது வந்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு இவர் தான் அந்த டிவி பை பண்ணிருக்காங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, இந்த டேட்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா குளோபலா ஹவு மெனி பீப்புள் ஹேவ்
bought a particular model of டிவி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ காம்ப்ளெக்ஸ் திங். ஏன்னா வந்து குளோபலா நிறைய டிஃப்ரெண்ட் ரீட்டைல் செல்லிங் இருக்கு, நிறைய ரீட்டைலர்ஸ் இருக்காங்க, சின்ன சின்ன ஷாப் வெண்டார்ஸ் இருக்காங்க. அவங்கவுங்க அவங்களுடைய கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணலாம், இல்ல எக்ஸல் ஷீட்ல ஸ்டோர் பண்ணலாம், இல்ல ஆக்சஸ் டிபில ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய டிரான்சாக்ஷன், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் விதங்களா ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஹவு மெனி பீப்புள் அப்படின்னும் போதே அது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் விஷயமா மாறிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம போயிட்டு டீல் பண்ணணும் அப்படின்னா we have to go and deal with a very high amount of data. நிறைய டேட்டாவை போயிட்டு அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் ரா டேட்டாவா வரும். ஸோ சில பேர் வந்து என்னுடைய டிரான்சாக்ஷன் இதுதான் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஃபைல் தராங்க. இல்லை அதே மாதிரி வந்து குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி a complicated and data source has to be consolidated. ஏன்னா வந்து அது நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியில இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்சிட்டியோட வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், we have to consolidate, only then we will be able to read it. இந்த இடத்துல வந்து டேட்டா ப்ராசஸ் ஆகிறது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஸ்லோ. ஏன்னா நம்மளுடைய கொரியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொரி. குளோபலா வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து நம்ம சொல்லிட முடியாது. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணது ஒரு பக்கம், அதை வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, அது எந்தெந்த ரீட்டைலர்ஸ்க்கு போச்சு, எந்தெந்த செல்லருக்கு போச்சு, அவங்க வந்து சேல் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி டேட்டாலாம் நம்ம கலெக்ட் பண்ணாதான் we will be able to find out the answer for that. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்களை வந்து இருக்கும், பட் எல்லாமே வந்து டீநார்மலைஸ்டா இருக்கும். ஸோ டீநார்மலைஸ்டா என்ன, நார்மலைஸ்ட்னா என்னன்றதை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நார்மலைசேஷன் அப்படின்றது வந்து டேட்டா பேஸ்ல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜர். ஸோ நீங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் அட்மினோ இல்லை டேட்டா இன்ஜினியர் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நார்மலைசேஷன் பத்தி கேட்பாங்க. ஸோ நார்மலைசேஷன்ன்றது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை ஒரு நார்மல் ஒரு பிசினஸ் அப்ளிகேஷன் நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட், அந்த டிரான்சாக்ஷனை வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேச்சிங் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து நார்மலைசேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனல் சிஸ்டம்ல ஒரு டேட்டா பேஸ் சர்வர்ல கேச்சிங் வந்து கான்ஃபிகர் பண்றது. ஸோ கேட்ச் இன்ஃபோ required for transaction to complete in a fast manner. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேச்சிங் பண்ணுறதால உங்களுக்கு வந்து த்ரூபுட்டும் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு த்ரூபுட் வில் பி ஃபாஸ்டர், ஸ்பீட் ஆஃப் டிரான்சாக்ஷன் வில் பி ஃபாஸ்டர். உங்களுக்கு வந்து டேட்டா வந்து இன் மெமரிலேருந்தே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ லோக்கலாக வந்து கேச்சிங்கில் இருக்கிறதால இன் மெமரிலேருந்தே உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான விஷயம் வந்துடும். பட் நார்மலைசேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட் எனேபிள்ஸ் ஃபாஸ்டர் த்ரூபுட் ஃபார் டிரான்சாக்ஷன். பட் வந்து உங்களுடைய குவெரியிங் ஆர் அது வந்து லேட் ஆகும். ஏன்னா வந்து நிறைய லோக்கல் கேட்ச்லேருந்து டேட்டா வரும்போது குவெரியிங் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகும், வேறஸ் வந்து த்ரூபுட் வந்து ஃபாஸ்ட் ஆகும். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இட் வில் எனேபிள் ஃபாஸ்ட் த்ரூபுட் பட் மேக்ஸ் querying process querying complex. ஓகே, ஸோ query பண்றதுக்கு வந்து அதனால தான் வந்து OLAP சிஸ்டம், ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங் சிஸ்டம்ல வந்து டேட்டா வந்து டீநார்மலைஸ்டாகவே வச்சுப்பாங்க. டேட்டா பேஸ் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா வந்து ரிசல்ட் கிடைக்கும், ஃபாஸ்டா வந்து அவுட்கம் வரும்ன்றதுக்காக. ஜஸ்ட் a second, power has come back. ஓகே, ஸோ இப்போ வந்து நார்மலைசேஷன் வந்து ஒரு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். இதில் நார்மலைஸ் பண்ணும்போது வந்து டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில டேட்டாவை வந்து கூட அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கனெக்ட் பண்ணுற டேபிள்ஸ், அந்த விஷயங்கள்லாம் வந்து லிங்க் பண்ணுறது, அந்த ஜாயின் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ டேட்டா லிங்கிங், டேட்டா ஜாயினிங், நிறைய டிஃப்ரெண்ட் டேபிளில் வந்து டேட்டா ஸ்கேட்டர்டாக இருக்கும்போது எந்தெந்த டேபிள் வந்து ரொம்ப குயிக்காக வந்து கனெக்ட் ஆகுது அதெல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸை வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம், எப்படி வந்து டிரான்சாக்ஷன் வந்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது வந்து டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ரோல் இது. ஓகே, ஆஸ் எ நார்மலைசேஷன் அப்படின்றது.
ஓகே, ஸோ இது வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ ஓஎல்டிபி அப்படின்னாலே இதுல வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்ற வார்த்தை வருது. டிரான்சாக்ஷன்ன்றது டே டு டே நடக்கக்கூடிய உங்களுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன். அந்த பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு குயிக்காக அதை ஆக்சஸ் பண்ணணும். வி நீட் டு கெட் குயிக்கர் ரிசல்ட்ஸ். ஸோ டேட்டா பேஸ் டிசைன் வந்து எப்பயுமே வந்து ஓஎல்டிபியில தான் வரும். ஓஎல்டிபின்றது வந்து எப்பயுமே ஒரு நார்மலைஸ்ட் டேட்டாக்கு வரும். இட் ஹஸ் காட் அ லாட் ஆஃப் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டா பேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு என்டையர் ஒரு தியேட்டர் லே அவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு இந்த சீட் வேணும் இந்த சீட் வேணும்னு சொல்லிட்டு 2 சீட்டை புக் பண்றீங்க. ஒரு ட்ரெயின் பெரிய நிறைய டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் கோச்சஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பர்டிகுலர் சீட் தான் போய் நீங்க புக் பண்றீங்க. ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா தேர் வில் பி அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பிளஸ் இதுல நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் இன்சர்ட்ஸ் இருக்கும் ஆர் ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டிக்கெட்டை போயிட்டு நம்ம புக் பண்றோம், ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்ல இருக்க காசை வந்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறோம். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஃபாஸ்ட் அப்டேட்ஸ், ஃபாஸ்ட் இன்சர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஸோ டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங் சிஸ்டம்க்கு வந்து நிறைய வந்து ரீட் அண்ட் மாடிஃபை ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிஸ்டம்ஸை வந்து ரெடி பண்ணணும். மெமரியா இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் டிஸ்க்ஸ் தான் இருக்கட்டும் என்னன்ட்டு. வேற இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹவு மெனி பீப்புள் பாட் எக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது என்ன நடக்குது, போயிட்டு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் சோர்சஸ்ல இருந்து வந்து டேட்டாவை ரீட் பண்றோம். போயிட்டு நிறைய இங்க ரீட் ஆப்ரேஷன்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இந்த இடத்துல. ஸோ இட் வில் ஹேவ் எ லாட் ஆஃப் ரீட்ஸ் அண்ட் இது பேர் டேட்டா மைனிங்னே சொல்லுவாங்க. ஓகே, நிறைய விஷயங்களை வந்து எப்படி கண்டுபிடிச்சு அந்த நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, எப்படி போய் நம்ம ரீட் பண்ணலாம். ஓஎல்ஏபி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய டேட்டா வந்து ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். தென் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக்காக வந்து பெரிய பெரிய லாங் டிரான்சாக்ஷன் பேட்ச் ஜாப்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல வந்து டேட்டா அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டா வந்து இந்த இடத்துக்கு காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இடிஎல் ஜாப்ஸ்லாம் நடக்கும். இடிஎல் எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இட் வில் கண்டினியூ டு ஹேப்பன். இது வந்து ஒரு ரொட்டீன் டாஸ்காக போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கரண்டா லைவா நடந்துட்டு இருக்க விஷயம். ரியல் டைம்ல இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு டிராவல் பண்றது இல்ல நாளைக்கு டிராவல் பண்றதுக்கு வி ஆர் மேக்கிங் எ டிக்கெட் புக்கிங். ஸோ இந்த மாதிரி ரியல் டைம்ல கரண்டா போயிட்டு இருக்கு. வேற ஓஎல்ஏபியை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி யாரோ வாங்கிட்டாங்க, போன வருஷம் வாங்கியிருக்கலாம் இல்லை போன மாசம் வாங்கியிருக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் அண்ட் டாக்கிங் அபவுட் டிஸ்கசிங் அபவுட் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, முடிஞ்ச விஷயம் அதை போயிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை வந்து கொண்டு வரோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங்ல வந்து நிறைய பேட்ச் ஜாப்ஸ்லாம் ரன் பண்ணி அந்த நமக்கு தேவையான விஷயத்த வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் டேட்டா வந்து எடுக்கிறோம். ஓகே, எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு லாஸ்ட் 3 years உடைய பேங்கிங் டிரான்சாக்ஷன் வேணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம் அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு. இட் இஸ் கோயிங் டு கெட் இட் ஃப்ரம் ஆர்கைவ், ஏன்னா லைவா அந்த டேட்டா இருக்காது. வேற இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் 3 months ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், உடனே போயிட்டு ஆன்லைன்ல லாகின் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிரும். சில பேங்கிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஈவன் 1 year 2 year டேட்டாலாம் வந்து ஈஸியா வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் சில இடத்துல வந்து அந்த சேல்ஸ் ரிப்போர்ட் கேட்குறாங்க, இல்லை வந்து ஒரு என்டையர் குவார்டர்லி பிஸ்னஸ் ரிப்போர்ட் கேட்குறாங்க, இல்லை கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் இயர்லி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டேக் எ லாட் ஆஃப் டைம். சேல்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து அக்ராஸ் குளோப் வந்து ஐடென்டிஃபை த பெஸ்ட் செல்லிங் ஒரு புக்கோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் குளோப்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு கோ த்ரூ அ லாட் ஆஃப் டேட்டா. அது அவ்வளோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. அதுக்கான நிறைய நார்மலைசேஷன், நிறைய டிஃப்ரெண்ட் கன்சாலிடேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, டேட்டா மைனிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. வேறஸ் இந்த இடத்த எடுத்துகிட்ட வரைக்கும் இட்ஸ் எ வெரி ஸ்மால் ஷார்ட் டிரான்சாக்ஷன். மணி டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றோம், இல்ல வந்து ஒரு கோர்ஸுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். இதெல்லாம் வந்து இட் வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் இன் மேட்டர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ் டு மினிட்ஸ். டக்குன்னு வந்து நம்ம டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னா ஒரு 3-4 minutesல புக் பண்ணிடுவோம். சின்ன ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்றோம். ஈவன் தோ டேட்டா பேஸ் வந்து 10 GB இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நமக்கு தேவையான ஒரு இடத்துல போயிட்டு ஒரு டேபிள்ல இந்த டிக்கெட்டை வந்து நம்ம புக் பண்றோம். அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்மால் டிரான்சாக்ஷன் தான் நடக்குது. இட் இஸ் எ வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப்
டேட்டா சேஞ்ச் இதில் டிரான்சாக்ஷனில். வேறஸ் வந்து உங்களுக்கு ஓஎல்ஏபியில் வந்து நிறைய கண்டென்ட்டை போயிட்டு அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும். ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதில். ஸோ ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்பீடு த்ரூபுட் எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக பண்ண மாட்டோம். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எடுக்கிறது வந்து இயர்லி குவார்ட்டர்லி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஜெனரேட் ஆர் பர்ஃபார்ம் திஸ் ஆன் அ பீரியாடிக் பேசிஸ். டெய்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிறதோ இல்லை ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதோ எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். என்னைக்காவது நமக்கு வந்து வி மைட் நீட் இட் ஃபார் சம் ஆடிட்டிங் பர்பஸ் ஆர் நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவைப்படுது அப்படின்னா வி மைட் கோ அண்ட் ஜெனரேட் தட். ஸோ ஓஎல்டிபியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் ஷார்ட் சிம்பிள் டிரான்சாக்ஷன். நிறைய டென்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம we have to go and get it. இங்க வந்து சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ ரெக்கார்ட்ஸ் போயிட்டு மாடிஃபை பண்ணாலே போதும். நம்ம இந்த பர்டிகுலர் ட்ரெயின்ல இந்த பர்டிகுலர் டிக்கெட்டை புக் பண்றோம் அப்படின்னா we are just touching only a portion of டேபிள் இன் த டேட்டா பேஸ். ஸோ யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க டிரான்சாக்ஷன் இதில். ஏன்னா வந்து இட் இஸ் கனெக்டட் பை மல்டிபிள் யூசர்ஸ். மூவி டிக்கெட்ஸாக இருக்கட்டும், ட்ரெயின் டிக்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனாக இருக்கட்டும், தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வில் பி ஆக்சஸிங் இட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்ஸ் அவங்க மட்டும் தான் போயிட்டு ஓஎல்ஏபி சிஸ்டம்ல வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் போய் query பண்ணி அதில் டேட்டா எடுக்க போறாங்க. ஸோ ஃபியூ யூசர்ஸாக இருப்பாங்க. கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங்கில். ஏன்னா எல்லாமே நமக்கு டீநார்மலைஸ்டாக நிறைய விஷயங்களை வந்து ஒரு இடத்துல வந்து அக்குமுலேட் பண்றோம். வேற ஓஎல்டிபி வந்து கொஞ்சம் கன்சாலிடேட்டடா வந்து ஸ்ட்ரீம் லைண்டா இருக்கும். ஏன்னா அது டே டு டே ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்றதால நம்ம வி ஆர் கோயிங் ஃபார் ஓஎல்டிபி. ஸோ இப்போ இதுல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓஎல்டிபி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நான் டேட்டா பேசஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டேட்டா பேசஸ் எப்படி போவோம்? எனக்கு வந்து ஒரு பிசினஸ் அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஐ நீட் அ டேட்டா பேஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு XYZன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கலாம், செகண்ட் அப்ளிகேஷன், தேர்ட் அப்ளிகேஷன். ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு தனித்தனியாக நம்ம டேட்டா பேஸ் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் நம்ம போயிட்டு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவோம். வேறஸ் ஓஎல்ஏபின்றது கஸ்டமர் வந்து ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கணும்னு சொல்றாங்க, இல்லை வந்து எனக்கு வந்து லாஸ்ட் 3 இயர்ஸோட டிரான்சாக்ஷன் ஆடிட்டிங்காக கேட்குறாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் நம்ம வந்து டேட்டா வேர் ஹவுஸ் ஆர் ஓஎல்ஏபி சிஸ்டம் வந்து நம்ம டீல் பண்ணுவோம். ஓகே, இட் இஸ் சப்ஜெக்ட் ஓரியன்டட். இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூட்டிலிட்டி அப்ளிகேஷனாக இருக்கலாம். உங்களுக்கு VMware இன்ஸ்டால் பண்ணுறேன், அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அந்த யூட்டிலிட்டி அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் யூனிட்ல அப்ளிகேஷன் வேணும் கேட்குறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட்டா பேஸ் எடுப்பீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் நம்ம டேட்டா பேசஸ் அதெல்லாமே கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்டேட்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த இதில் உங்களுடைய ஓஎல்டிபியில் இன்னைக்கு ஒருத்தவங்க புக் பண்ணுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தவங்க புக் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் அண்ட் அப்டேட்ஸ் வில் ஹேப்பன் ஹியர். வேற இங்க வந்து இது வந்து இட் வில் ஹேப்பன் இன் அ பீரியாடிக் ஆர் rarely changes will happen in your OLAP system. Okay, so OLAP, as I told you, like நிறைய பிளானிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா OLAP யூஸ் பண்ணுவாங்க. ஆடிட்டிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங் அண்ட் தென் ஸோ ஆன். ஸோ இங்கே வந்து உங்களுடைய பிஸ்னஸே இதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஓகே, யுவர் பிஸ்னஸ் டாஸ்க்ஸ் உடைய ஃபண்டமெண்டல் விஷயமே இதெல்லாம் நடக்குது. நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், எனிதிங் தட் யூ டூ, உங்களுடைய பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறதே ஓஎல்டிபி இதுதான். ஸோ இது ஒரு ஜென்ரல் முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஓஎல்டிபின்றது ஆன்லைன் டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங், ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிஸ்னஸில் பார்ப்பீங்க. ஸோ டிரான்சாக்ஷனாக நிறைய நடக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் டேட்டா பேசஸ் அந்த ஓஎல்டிபி அப்ளிகேஷனுக்கு. வேறஸ் வந்து ஓஎல்ஏபி அப்ளிகேஷனுக்கு நிறைய டேட்டா வேர் ஹவுசஸ் அண்ட் டேட்டா மைனிங் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் மூவ் ஆன்.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கணும். தென் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் வெர்சஸ் நோ